channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 3 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தமக்கு உண்மையுடன் ஊழியம் செய்யும் போது தம் பிள்ளைகளுக்கு தம் பரிசுத்த கிரீடத்தை அணிவிப்பார். அது பூமிக்குரிய கிரீடம் அல்ல, கனமும் நீதியும் நித்திய மகிமையும் நிறைந்த தெய்வீக கிரீடமாகும். இன்றைக்கு நாம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பா என்ற வசனத்தை தியானிப்போம். எவ்வளவு அருமையான வாக்குதத்தம்! பிரியமானவர்களே, நான் இன்னும் குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்கிறேனே, என் குடும்பம் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறதே, கடன் பாரத்தினால் தவிக்கிறேனே என்று வேதனைப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். இன்றிலிருந்து தேவ ஆசிர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து கனம் பண்ணுவேன் என்றே தேவன் கூறுகிறார். நீங்கள் கடன் வாங்குகிறவர்களாக அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் கஷ்டத்தின் வழியாய் நடந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை விட இவ்வுலகில் நமக்கு வேறென்ன வேண்டும்? இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஏழ்மையை குறித்து நாம் பேச போவதில்லை. மாறாக, கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு செய்தார் என்று சாட்சி கூறப் போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி, தேவன் என்னோடே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, பராக்கிரமசாலியான கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது வியாதியோ மரணமோ வறுமையோ கஷ்டமோ ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. தேவனை நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக வைத்துக் கொள்வோம். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய் என்று வேதம் கூறுகிறது. உலக மக்கள் உங்களை பார்த்து, இவன் ஒன்றும் இல்லாதிருந்தானே, தற்போது ராஜாவை போல் வாழ்கிறானே என்று கூறுவார்கள். இது போலவே உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் சாதாரணமானவரின் பிள்ளைகள் அல்ல, ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். ராஜாவின் பிள்ளைகளை அவர் கஷ்டப்பட விடுவாரா? நிச்சயமாக விடமாட்டார். அவருடைய கரத்தில் ராஜமுடியாய் இருக்கும்படிக்கு அவர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார். இன்றைய வாக்குதத்த வசனத்தின்படி கர்த்தர் தம் பிள்ளைகள் தம் கரங்களில் மகிமையின் கிரீடமாக பிரகாசிப்பார்கள் என்று கூறுகிறார். எப்போது இந்த ஆசிர்வாதம் வரும்? இயேசுவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்காக வாழ ஆரம்பிக்கும் போது, நம் சாட்சியினாலும் ஊழியத்தினாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது வரும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்தில் ஊழியம் செய்யும் போது ஆசாரியர்கள் பரிசுத்த கிரீடத்தை தரித்திருந்தது போல, கர்த்தர் தமக்கு உண்மையுடன் ஊழியம் செய்யும் போது தம் பிள்ளைகளுக்கும் தம் பரிசுத்த கிரீடத்தை அணிவிப்பார். அது பூமிக்குரிய கிரீடம் அல்ல,
கனமும் நீதியும் நித்திய மகிமையும் நிறைந்த தெய்வீக கிரீடமாகும். வேதம் தேவனுடைய வேலையை செய்கிறவர்களுக்காக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்று நிச்சயமாய் கூறுகிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அவ்வண்ணமாகவே பிரதான மேய்ப்பர் வரும்போது மகிமையின் வாடாத கிரீடத்தை நமக்கு சூட்டுவார் என வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பணியை செய்வதற்காக எழும்பும் போது மக்கள் உங்களை குறை சொல்வார்கள், கேலி செய்வார்கள். உங்களுக்கு விரோதமாய் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறுவார்கள். ஆனால் அதைரியப்படாதீர்கள். கர்த்தர் கண்ணீர் யாவற்றையும் எல்லா முயற்சிகளையும் தியாகங்களையும் காண்கிறார். நியமிக்கப்பட்ட நேரத்தில் அவர் தமது மகிமையின் கிரீடத்தை உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்துவார். அவரது மகிமை உங்கள் மேல் பிரகாசிக்கும் வரைக்கும் உறுதியாக நில்லுங்கள். அவரது வார்த்தையை தியானியுங்கள். அவரது வழிகளில் நடந்திடுங்கள். ஆகவே எழும்பி பிரகாசியுங்கள். வேதம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று கூறுகிறது. தனியாகவோ குடும்பமாகவோ ஆண்டவருக்காக எதையாவது செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஜெபிக்கிறதாக, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதாக, ஆலயத்தில் உதவி செய்வதாக, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுவதாக இருக்கலாம். எதை செய்தாலும் உங்கள் முழு இருதயத்தோடும் செய்யுங்கள். கர்த்தர் அதில் பிரியமாயிருப்பார். அவரது வாக்குத்தத்தத்திற்கேற்றபடி ஏற்ற நேரத்தில் மகிமையின் கிரீடத்தை உங்களுக்கு சூட்டுவார். இன்று நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே, என்னை உம் வழியில் நடத்தும், உம் சித்தத்தை நான் செய்யட்டும், என் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தட்டும் என்று அவர் கரங்களில் நம் வாழ்க்கையை புதிதாய் அர்ப்பணிப்போமாக. ஜெபம். அன்பின் தகப்பனே, என்னை உம்முடைய பிள்ளை என்று அழைப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்போதும் உம்மை மகிமைப்படுத்தும் வண்ணம் வாழ எனக்கு உதவி செய்யும். சவால்களின் மத்தியிலும் உண்மையாய் உம்மை சேவிக்கும்படி என்னை பலப்படுத்தும். நீதியின் மகிமையின் கிரீடத்தை எனக்கு சூட்டுவீராக. உம்முடைய வருகை மட்டும் அனுதினமும் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்கி உம்முடைய நன்மையினால் நிரப்பியருளும். ஒரு நாளும் சஞ்சலம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு பரிபூரணமான மகிழ்ச்சியினால் என்னை திருப்தியாக்கும். ஒவ்வொரு நாளும் நான் உமக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து உம்முடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு உதவி செய்தருளும். தீமைக்கு என்னை விலக்கி காத்தருளும். உம்முடைய கரத்தில் நான் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாயிருக்கிற கிருபையை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.